இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமையானால், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பதுதான் இந்த செய்திக்கான தலைப்பு. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேமுடைய தேவனை நாம் ஆராய்ந்து தேவனை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். இந்த சத்தியத்துக்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 26வது வசனம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான் என்று இங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம். இங்கே நம்ம எல்லாருக்கும் தெரியும், சேம் என்கிற இந்த மனிதன் நோவாவுடைய குமாரர்களிலே ஒருவன். நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் சேம், காம், யாப்பேத் என்கிற இந்த 3 நபர்கள். ஒட்டுமொத்த உலகமும் அழிவுக்கு எத்தனப்படுகிற நாட்களிலே பூமியை தேவன் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு உச்சக்கட்ட நிலைமையிலே மனிதர்கள் தங்களை கெடுத்து கொண்டிருந்த ஒரு உச்சக்கட்டமான நிலைமையிலே தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் எவ்விதமாய் பேழையின் மூலமாய் பேழையை கொண்டு காப்பாற்றின விதத்தை நீங்களும் நானும் நன்கறிவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6, 7, 8, 9 ஆகிய அதிகாரங்களை நாம் பார்க்கும்போது இந்த சத்தியங்களை எல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த நோவா தன்னுடைய மனைவி, தன்னுடைய 3 பிள்ளைகள் சேம், காம், யாப்பேத், அவர்களுடைய மனைவிமார்கள் ஆக 8 பேர் மாத்திரம் ஜலத்தினாலே பேழைக்குள் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்கிற விஷயத்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே, அதில் விசேஷமா 19 மற்றும் 20 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியும். அதில் 20வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவ நீடிய பொறுமையோடு இருந்தபோது அநேக ஆத்துமாக்கள் கீழ்ப்படியாமல் காவலுக்குள் போக வேண்டிய கட்டாயம் நேரிட்டது. இத மத்தியில தான் ஆண்டவர் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்கிற சத்தியத்தை நமக்கு காண்பித்து தருகிறார். அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் நினைத்தருளினார் என்கிற விஷயத்தையும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் நானும் பார்க்கிறோம். அதிகமாய் நாம் தியானிக்கக்கூடிய வசனங்கள் தான். கடந்த முறை கூட சத்தியபோதனை உரிமைச்சு கூட்டத்தில் சுகந்த வாசனை என்கிற தலைப்பில் கூட நாம் இந்த சத்தியங்களை அதிகமாய் கேட்க ஆண்டு நமக்கு உதவி செய்தார். நம்ம அடிக்கடி தியானிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 20, 21, 22 ஆகிய அந்த கடைசி 3 வசனங்களை நாம் அதிகமாக தியானிக்கிறோம். இங்கே சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமைப்பட்டிருப்பான், அடிமையாய் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிற இந்த விசேஷத்தை நாம் பார்க்கும்போது, சேமுடைய தேவனாகிய கர்த்தர் ஏன் ஸ்தோத்திரிக்கப்பட்டவராய் இருக்கிறார், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஏன் ஸ்தோத்திரம் செலுத்தப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையாவே இது நம்முடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன் தான், வானத்தையும் பூமியையும் படைத்த நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் இங்கே ஸ்தோத்தரிக்கப்படுகிறதற்கு அவர் பாத்திரராய் காணப்பட்டிருக்கிறார். எதின் அடிப்படையில பாருங்க, ஒட்டுமொத்த வேதாகமத்திலேயே முதல் முறை ஸ்தோத்திரம் அப்படிங்கிற பதம் இங்கேதான் முதலாவது பயன்படுத்தப்படுகிறது. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 26வது வசனத்துல தான். அப்ப கர்த்தருக்கு எப்பொழுதுதான் ஸ்தோத்திரம் உண்டாகிறது, அவருக்கு எப்பொழுது புகழ்ச்சி மகிமை உண்டாகிறது என்று நாம் இங்கே கவனிப்போமேயானால், உண்மையாவே இந்த சேம் என்கிற இந்த மனிதன் பேழையின் அனுபவத்திலிருந்து வெளியே வந்த மனிதன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நோவா பேழையை ஆயத்தம் பண்ணினார் என்கிற காரியத்தை நாம் நன்கு அறிவோம். நோவாவுடைய பேழை ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது என்கிற சங்கதியையும் 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 20 மற்றும் 21 ஆகிய வசனங்களிலே நீங்களும் நானும் பார்க்கிறோம். அது ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். ஞானஸ்தான சத்தியமும் நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். கொலோசையர் நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், அதே ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லும் போது, ஞானஸ்தானத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் அங்கே 2 நிகழ்வுகள் உண்டு. ஒன்று, நம்முடைய பழைய மனுஷனாகிய ஆதாம் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான்.
நம்முடைய புதிய மனுஷன் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்து புதிய சாயல், அதாவது உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் பிழைத்திருக்கிறோம் என்கிற வெளிச்சத்தை தான் ஞானஸ்நானம் என்கிற சத்தியத்திலே நீங்கள் நானும் பார்க்கிறோம். பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷன் உயிர்த்தெழுதலின் சாயலில் காணப்படுகிறான் என்கிற சத்தியம்தான் ஞானஸ்நான சத்தியம். ஆக இந்த சேம் அந்த பேழையிலே பிரவேசித்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு, என்னதான் நோவாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு இருந்தாலும் கீழ்ப்படுகிற விஷயத்துல நோவா மட்டும் கிடையாது, நோவாவுடைய குடும்பத்தினரும் இந்த சத்தியங்களுக்குள்ளே கீழ்ப்படிந்தார்கள், சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தது நோவா மாத்திரம் கிடையாது, நோவாவுடைய குடும்பத்தினர் அனைவரும் அதற்குள்ளே பிரவேசித்தார்கள் என்கிற சத்தியத்தை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். ஆக இந்த சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்கிற இந்த வேத வசனமானது, இந்த வாக்கியமானது நமக்கு எப்படிப்பட்ட வெளிச்சத்தை தருகிறது என்றால், எந்த ஒரு மனுஷி பேழைக்கு அடையாளமாய் இருக்கக்கூடிய ஞானஸ்நான சத்தியமாகிய பழைய மனுஷன் களைந்து ஓடப்பட்டு புதிய மனுஷன் உடுத்து வைக்கப்படுகிற இந்த மெய்யான சத்தியங்களுக்குள்ளே கடந்து வருகிறார்களோ, இந்த சத்தியங்களை பெற்று அனுபவிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில தான் தேவன் மகிமைப்படுகிறார். வெறுமனையா பாடல் பாடுகிறதுனால அல்ல, வெறுமனையா ஏதோ ஒரு சாட்சி சொல்லுகிறதுனால அல்ல, நான் ஏதோ பிரசங்கம் பண்ணி விட்டதுனால தேவன் மகிமைப்பட்டுருவார் அப்படிங்கிறதும் இங்கே காண்பிக்கப்படவில்லை. அழகான ஒரு அர்த்தம் அங்க வெளிப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசிச்சு பாருங்க, நோவாவுடைய வீட்டுல 3 பசங்க இருக்காங்க. அதுல மூத்த பையன் சேம் கிடையாது. நீங்க சரித்திர பெண்ணில் எடுத்தாலும் சரிதான், இங்க உன்னிப்பா நீங்க வாஸ்து பார்த்தாலும் சரிதான், யாப்பேத்து தான் வீட்டுல மூத்தவன், 2வது சேம், அதுக்கப்புறம் காம். ஆனா வேதம் அடையாளப்படுத்தும் போது பாருங்க, யாப்பேத் சேம் காம் அப்படின்னு பைபிள் சொல்லாது, சேம் காம் யாப்பேத் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லும். ஒருவேளை யாப்பேத் தன்னுடைய வீட்டுல மூத்த குமாரனாக அறியப்பட்டிருந்தாலும் இந்த சேம முக்கியப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? இங்கு தன்னுடைய பிள்ளைகளை இங்கே நோவா ஆசீர்வதிக்கிற விதத்தையும், வழி விலகி போன மாம்சத்துக்கு உட்பட்ட காமுடைய சந்ததியை அவன் சபிக்கிறதையும் இங்கே ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே ஏன் முதலாவது சேம கொண்டு வர்றார் அப்படின்னு சொன்னா, சேமுடைய சந்ததியில தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்து மனுஷர் சாயல்ல வந்து அவர் பிறக்கிறார், மனுஷனாய் வந்து பிறக்கிறார். வேதத்துல பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன் என்று சொல்லி நாம் அங்கே கவனிக்கிறோம். அப்போ தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நோவாவுக்கு 3 பிள்ளைகள் தான். அந்த 3 பிள்ளைகள் மூலமா தான் சந்ததியினுடைய பெருக்கத்தை பார்க்கிறோம். முழு உலகத்தினுடைய, முழு பூமியினுடைய அழிவுக்கு பிற்பாடு, மனுஷ ஜாதிகள் எல்லா அழிவுக்கு பிற்பாடும் நோவாவுடைய குடும்பத்தை தேவன் தெரிந்து கொண்டு அந்த நோவாவுடைய குடும்பத்தின் சந்ததியில தான் கிறிஸ்துவானவர் தாவீதின் வம்சத்தில் வந்து பிறக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்களும் நான் நன்கு அறிவோம். உலகத்தாருடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய கிருபாதார பலியாய், உலகத்தாருடைய ஒட்டுமொத்த சாபங்களையும் அகற்றி போடக்கூடிய தெய்வமாய், சாபங்களில் இருக்கிற ஜனத்தை விடுவிக்கக்கூடிய தேவனாய் தம்மை வெளிப்படுத்துகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இந்த சேம் சந்ததியில தான் பிரியமானவர்களே கிறிஸ்துவானவர் வந்து பிறக்கிறார். இந்த வெளிச்சத்தை நான் அறிய வேண்டும். சேம் சந்ததியில கிறிஸ்து வந்து பிறக்கிறார். அப்போ நோவாவுக்கு 3 பிள்ளைகள், சேம் காம் யாப்பேத். ஆனா காமுடைய சந்ததி வழியிலேயோ அல்லது யாப்பேத்துடைய சந்ததி வழியிலேயோ கிறிஸ்து வரல, சேமுடைய சந்ததியில் தான் கிறிஸ்து வருகிறார். அதனாலதான் இங்க வேதம் சொல்லுது, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப சேமுக்கு தான் முதலாவது பரிசுத்த வேதாகமத்திலேயே யாரை பார்த்தாலும் கை கொடுக்கும் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாங்க, ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்தோத்திரம் முதல்ல யார் நிமித்தம் தான் அங்க வெளிப்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டா சேம் நிமித்தம் தான். அது என்ன சேமுக்கு அவ்வளவு விசேஷம், சேமுக்கு என்ன அவ்வளவு ஒரு வெளிப்பாடா?
அல்லது சேம் அவ்வளவு ஒரு முக்கியமான நபரான்னு கேட்டா ஆமா, முக்கியமான நபர் தான். இந்த சேமுடைய சந்ததியில தான் கிறிஸ்துவானவர் வந்து பிறக்கிற விசேஷித்த காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 33வது வசனத்தின் அடிப்படையில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல பிரியமானவர்களே, வேதாகமத்துல இந்த சேமுடைய சந்ததியில வரக்கூடிய தேராகு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய 12 கோத்திரங்கள், அந்த 12 கோத்திரங்களுக்குள்ள யூதா கோத்திரத்துல கிறிஸ்து வெளிப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. அப்ப ஆக இந்த சேம் சந்ததியில தான் அதான் இஸ்ரவேல் ஜனம். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பின்னணியை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் நோவாவின் குடும்பத்துக்குள்ளதான் வர்றாங்க. ஆனா யாப்பேத்தினுடைய சந்ததியை பிடிக்க மாட்டாங்க. யாப்பேத்தினுடைய சந்ததியையோ காமுடைய சந்ததியோ சார்ந்தவர்களா இராமல் அவர்கள் சேம் சந்ததியை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். அப்போ தேவன் முன்கூட்டியே எதைத்தான் முன்வைக்கிறார், எதைத்தான் வெளிப்படுத்துறான்னு கேட்டா சேம் சந்ததியில தான் கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாகிறது. சேம் அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தமே, சேம் அப்படின்னாலே நேம் அல்லது ஃபேம் அப்படின்னு அர்த்தம். அப்படினால என்ன அர்த்தம் தெரியுமா? பெயர் பெற்றவன், புகழ் பெற்றவன் என்ற அர்த்தம். நேம் அண்ட் ஃபேம். உண்மையிலே அவனுக்கு எது தெரியுமா புகழ்ச்சியும் பெயர் பெற்ற ஒரு அனுபவம் தெரியுமா? சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனை நாம் மகிமைப்படுத்துவதுதான் நமக்கு மகிமை. நமக்கு புகழ்ச்சி எது தெரியுமா? நம்மளை நாமே மகிமைப்படுத்துறதல்ல, நம் மூலமா தேவனுக்கு மகிமை உண்டாகணும். இங்கே நாம் முதல் கட்டமாய் பார்க்கிறோம், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் முதல் முறையா இங்கே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய பிதாவாகிய தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்தவர் ஸ்தோத்தரிக்கப்படுகிறார். யார் நிமித்தமாய்? யாருடைய தேவன் என்று சொல்லி அவர் ஸ்தோத்தரிக்கப்படுகிற முதல் காட்சி இங்க காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் சேம். அப்ப இந்த சேம நம்ம உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா இந்த சந்ததி தான் வளர்ச்சியடைந்து இந்த சந்ததிக்குள்ளதான் யார் வந்து பிறகுறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதைத்தான் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வெளிப்பாடு நமக்கு தருகிறார். அதனாலதான் நீங்க தொடர்ந்து நீங்க வாசி பாருங்க, இந்த ஸ்தோத்திரம் உண்டாகிற விதத்தை பார்த்தீங்கன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா தான் இருக்கும். இப்ப முதல் கட்டமா ஸ்தோத்திரம் எங்க விளங்குதுன்னா சேம் நிமித்தமா. ரெண்டாவது, தேவன் எப்பொழுது ஸ்தோத்தரிக்கப்படுறாருன்னா ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல மெல்கிசேதேக்கின் மூலமா ஸ்தோத்தரிக்கப்படுறாரு. இந்த மெல்கிசேதேக்குடைய முறைமையும் எங்க தான் கொண்டு போய் விடுது? இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையான ஆசாரியத்துவமும் அந்த ராஜாங்கமும் எங்க தான் கொண்டு போய் விடுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளவு நேர்த்தியா இருக்கு. ஏன்னா எபிரேயர் 1 அதிகாரமா இருக்கட்டும், எபிரேயர் 7வது அதிகாரமா இருக்கட்டும், எபிரேயர் 5வது அதிகாரமாக இருக்கட்டும், மெல்கிசேதேக்கு குறித்த காரியங்களை நாம் பார்க்கிறோமே. சங்கீதம் 110வது சங்கீதம் 4ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் மாறி போகாத ஆசாரியரா இருக்கிறீர். என்றென்றைக்கும் மாறி போகாத ஆசாரித்துவம் அவரிடத்தில் உண்டு. என்றென்றைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். அப்போ இந்த மெல்கிசேதேக்கை நாம் பார்க்கும் போதும் அடுத்தடுத்து தான் நடக்கு. ஸ்தோத்திரங்கிற பதத்துல இதைத்தான் பார்க்கிறோம். அதுக்கடுத்த ஸ்தோத்திரத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த வம்சாவளிக்குள்ளதான் வருது. எலெயாசார் தேவனை ஸ்தோத்தரிக்கிற விதத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்ப ஆதியாகமம் 9, ஆதியாகமம் 14, ஆதியாகமம் 24 பார்க்கும்போது அதை தொடர்ந்து இஸ்ரவேலின் தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் மகிமைப்படுத்துகிற அநேக சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். பலிகளின் மூலமா மகிமைப்படுத்துறாங்க, பண்டிகை நாட்கள்ல மகிமைப்படுத்துறாங்க, சங்கீத பகுதியில மகிமைப்படுத்துறாங்க. நான் நேரம் சுருக்கமா இருக்குன்னா கொஞ்சம் வேகமா சொல்றேன். சங்கீத பகுதிகள் எத்தனையோ இடங்கள்ல தேவனை ஸ்தோத்தரிக்கிறாங்க. இது எல்லா கூட்டத்தையும் நீங்க கவனிச்சு பாருங்க. இது எல்லா கூட்டமும் எந்த சந்ததியில தான் வந்து நிக்கி? சேம் சந்ததி. அப்ப சேம் சந்ததியினுடைய விசேஷம் என்னன்னா அவர் மூலமா தொடங்கப்பட்ட அந்த ஸ்தோத்திரம் எங்க வரைக்கும், வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த ஸ்தோத்திரம் இருக்கு. அந்த கிறிஸ்துவின் சந்ததிக்கு உரிய. அப்ப கிறிஸ்துவின் சந்ததினால அதான் அவர் சொல்றார் பிதாவை பார்த்து. பிதா அவரை பார்த்து சொல்றார், நான் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருக்காரு. அப்படின்னா அவருடைய ஒவ்வொரு அசைவுமே பிதாவாகிய தேவனுக்கு மகிமை, அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு மகிமை. பாருங்க, லாசரு எழுப்பும் போது மற்ற இடத்துல ஏதாவது இடத்துல ஸ்தோத்திரம் பண்றான் பாருங்க. விசேஷமா எதுக்காக அவர் ஸ்தோத்தரிப்பார் தெரியுமா? நல்ல உன்னிப்பா பாருங்க. அப்படி சரீரத்தை குறித்த விஷயத்துலதான் அவர் ஸ்தோத்திரம் பண்றதை நீங்க பாப்பீங்க.
எத்தனையோ அற்புதம் நடக்கல. குருடரை சுகமாக்குறாரு, பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கிற, குஷ்டரோகிகளை சுகமாக்குறாரு. ஆனா எந்த இடத்துல அவர் ஸ்தோத்தரிக்கிறாருங்கிறத பாத்தீங்கன்னா, அப்பத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவாரு. பாத்திரத்தை அவர் என்ன செய்வார்? ஸ்தோத்திரம் பண்ணி தான் கொடுப்பாரு. அப்ப இந்த அப்பம் அந்த ரசம் இது ரெண்டு எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, அவருடைய சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டு, எந்த சரீரம் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டதோ அதே சரீரம் தான் 3ஆம் நாள்ல மகிமையின் தோற்றத்தை அடைந்ததாய் உயிர்த்தெழுதலின் சாயலிலே அது நிலை நிற்கிறது. ஆக பிரியமானவர்களே, அந்த சரீரத்தை பற்றிய வெளிப்பாடுல தான் அவர் நமக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தா, அவர் நமக்காக வெளிப்பட்டா. இதுலதான் அவர் ஸ்தோத்தரிக்கிற விதத்தை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவர் இன்னொரு இடத்துல ஸ்தோத்தரிப்பார். லாசருவை உயிரோடு கூட என்ன செய்யற எழுப்புறதுக்கு முன்னால அவர் ஸ்தோத்தரிக்கிற வண்ணத்தை நீங்க பார்க்க முடியும், ஸ்தோத்தரிக்கிற விதத்தை பார்க்க முடியும். அது எப்படி ஸ்தோத்தரிக்கிறார்? நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். நான் நினைக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40 நினைக்கிறேன், 41 நான் பார்க்கிறோம். சொல்றாரு, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கு பிறகு லாசரு உயிரோடு எழுப்புகிறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, எதுக்காக தேவன் இங்கே ஸ்தோத்தரிக்கப்படுகிறார்? இங்கே ஒரு சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு அது என்ன செய்கிறது? 4ஆம் நாள்ல எழுந்திருக்கிறது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அதற்கு முன்பாக சில வார்த்தைகளை பேசுறது, மார்த்தாள் இடத்துல மரியாள் இடத்துல பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நீங்களும் நானும் நன்கு அறிவோம். பிரியமானவர்களே, அப்போ இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு எதை வெளிப்படுத்துகிற என்று சொன்னால், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, கிறிஸ்து வந்து பிறக்கிறது அது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து நமக்கு வெளிப்படுத்தப்படுற பகுதி என்ன? அவர் ஏன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் தெரியுமா? கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். அதுதான் அந்த சத்தியத்தினுடைய முழுமை. அதுதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 26வது வசனத்துடைய பின்பகுதியை பாருங்க. கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். அவன் நமக்கு ஒரு கேள்வி வருது, ஐயா கானானின் தகப்பனாகிய காமு அந்த பேழையில தானே வந்தான், அப்ப அவனை ஏன் அடிமைப்படுத்துகிறார், அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் அப்படி சொன்னா, இந்த காம் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து அதை வெளியில பிரசித்தப்படுத்திட்டான், வெளியில தெரியப்படுத்தினான். அந்த மாம்சீக கிரியைக்கு அடையாளமாய், அந்த மாம்சீக கிரியைக்கு தண்டனையாய் அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்ட நிலைமையில நிற்கிறத உங்களுக்கு எனக்கும் இந்த ஆதியாகமம் 9வது அதிகாரத்தின் கடைசி பகுதி நமக்கு தெரியப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, என்றைக்குமே மாம்ச சிந்தை, மாம்சீக பார்வை, மாம்சீக சம்பாஷணை இது எல்லாமே ஒரு அந்த ஜனத்திற்கு, அப்படிப்பட்ட ஜனத்திற்கு சாபத்தை வருவிக்கும் என்பதை வேதம் திட்டவட்டமாய் நமக்கு காண்பிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய சபையே, நீங்க வேதம் காண்பிக்கிற ஒரு அற்புதமான வெளிச்சத்தை கவனிங்க. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். இதுதான் அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டதனுடைய விசேஷம். அப்போ அந்த அவனுடைய கானானுடைய தகப்பனாகிய காமு பேழையிலிருந்து வந்தவன் தானே சொல்லி நம்ம நினைக்கலாம். அவ குமாரனுடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்ட அதற்கு ஒப்பனையாக இருக்கக்கூடிய ஞானஸ்நான சத்தியத்தின் மேன்மையை அறிந்த ஒரு மனிதன் தானே என்றும் நம்ம யோசிக்கலாம். வேதம் சொல்லுகிறத நல்ல கவனிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 3, 4, 5 ஆகிய 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது, எல்லாரும் 3ஆம் வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் வசனத்தை கவனிச்சா கூட எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்த எல்லாருங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தை பாருங்க. எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஞான பானத்தை குடித்தார்கள். எல்லாரும் இருக்குதா இல்லையா? எல்லாரும் இருக்கு. ஆனா 5ஆம் வசனத்துல சொல்லிட்டாரு, அப்படி இருந்தும் அவரிடத்தில் தேவன், அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞான போஜனத்தை புசித்த கூட்டம் தான், ஞான பானமாகிய கண்மலையின் தண்ணீரை குடித்த கூட்டம் தான். ஆனா எல்லா இடத்திலும் தேவன் பிரியமா இல்லை. அதைத்தான் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. காமும் பேழையிலிருந்து வந்தவன் தான், யாப்பேத்தும் பேழையிலிருந்து வந்தவன் தான், சேமும் பேழையிலிருந்து பேழையின் அனுபவத்தை பெற்று அதை அனுபவிச்சு அதனால தன் ஜீவன் காக்கப்பட்டு
குமாரனுடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் அந்த சாயலுக்கு ஒப்பாக இந்த பேழை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 20-21. இந்த மகா மேன்மையான அனுபவங்களை கண்டடைந்த இந்த காமின் சந்ததி தான் சபிக்கப்பட்டு போகிறது. காரணம் என்ன? மாம்சத்துக்கு உட்பட்டார்கள். மாம்ச பார்வை, மாம்சீக பார்வை, மாம்சீக சிந்தை, மாம்சீக நடக்கை, இந்த 3 அங்க இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். இது நிமித்தமா காமுடைய சந்ததி சபிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒண்ணு செய்யறார் பாருங்க. அதுதான் அவர் ஸ்தோத்தரிக்கப்படுவதுடைய முகாந்தரமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? கானான் அவனுக்கு அடிமையா இருப்பானோ. என்ன வெளிச்சம் இது! எழுத்தின்படி நம்ம பார்க்கறதுக்காக கொடுக்கல. எழுத்தின்படி பார்த்தா அப்ப என் தம்பி அல்லது என் அண்ணனை ஆண்டு எனக்கு நான் அவனை அட்டைக்கு ஆடுறதுக்கு செய்வார் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அந்த காரியம் இல்ல. தேவன் எதற்காக சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு எப்படி இருப்பான்? அர்த்தம் என்ன தெரியுமா? அடக்கி ஆளப்படுவது. மாம்சத்தின் ஒட்டுமொத்த காரியங்களும் நம்ம என்ன செய்யப்படுகிறது? அடிமைப்படுத்தப்படுகிறது. அதனாலதான் வேதாகமத்திலேயே முதல் முறை ஸ்தோத்திரங்கிற பதம் எப்படி இந்த ஆதியாகமம் 9வது அதிகாரம் 26 பார்க்கிறோமோ, அதே போல அடிமைப்படுகிற அனுபவங்கிறது பரிசுத்த வேதாகமத்திலே முதல் முறை இந்த ஆதியாகமம் 9வது அதிகாரம் 25வது வசனத்துல இருக்கு. 25, 26. இது யாருக்காவது சொல்லப்பட்டது? இந்த சேமுக்கு, சேம் என்கிற மனுஷனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மாம்சத்துக்குரிய மனுஷனை குறித்து சொல்லப்பட்டது. அப்ப தேவன் ஆதியிலே என்ன செய்கிறார் பாருங்க. ஆதியிலேயே அப்படி நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுகிறது. எதின் அடிப்படையில, எந்த முகாந்தரத்தில் என்று நாம் பார்க்கும்போது, ஒரு மனிதனுக்கு கீழே இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்துகிறார். இது எழுத்தின்படியாய் பார்ப்பதற்கு அல்ல, ஆவிக்குரிய ரீதியில நமக்கு காண்பிக்கப்படுகிற விலையேறப்பட்ட விசேஷித்த சத்தியம் என்னவென்றால், மாம்சத்தை இப்படிப்பட்ட சத்தியங்களினால் அடக்கி ஆள பண்ணுகிறார் பாருங்க. இந்த முகாந்தரத்திற்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென் சொல்லுவோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இதனாலதான் அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். முதலாவது தம்மை எவ்விதமாய் அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், அவர் ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர் என்பதை எதன் மூலமாய் விளங்க பண்ணுகிறார்? எதின் அடிப்படையில விளங்க பண்ணுகிறார்? மாம்சத்துக்குரிய காரியங்களை அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். மாம்சத்திற்குரிய காரியங்களை, மாம்சத்தின் கிரியைகளை அடிமைப்பட்டிருக்க அடக்கி ஆளப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஆகையினாலே அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆனா இன்னைக்கு எதுக்கு ஸ்தோத்திரம்? கர்த்தர் வீடு கொடுத்தார், ஸ்தோத்திரம். கர்த்தர் கார் கொடுத்தார், ஸ்தோத்திரம். இதுக்கு ஒரு பைக்கு கொடுத்தார், வேலை கொடுத்தார், ஸ்தோத்திரம் சொல்லி இதுக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் எதுக்காக அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனாய் காண்பிக்கப்படுகிறார்? முதல் முறையாய் முதல் முறை மட்டும் பார்த்திடக்கூடாது. இந்த சேம் சந்ததியில நம்மளும் எந்த சந்ததி தான் போம்? சத்தமா சொல்லுங்க. சேம் சந்ததி தான். நம்மையும் அவருக்குள்ளதான் கொண்டு வர்றார், இதுக்குள்ளதான் கொண்டு வர்றார். ஆனால் ஒருவேளை சரீர பிரகாரமா நம்ம காமின் சந்ததியா இருக்கலாம், சபிக்கப்பட்ட காமின் சந்ததியா இருக்கலாம், யாப்பீத் சந்ததியா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே ஆவிக்குரிய உள்ளான வெளிச்சத்துல நீங்களும் நானும் சேம் சந்ததியா இருக்கிறோம். பிரியமானவர்களே, குமாரன் வெளிப்பட்ட, குமாரனுடைய தலைமுறையை காண்பிக்கக்கூடிய, குமாரனுடைய வம்சத்தை காண்பிக்கக்கூடிய இந்த சேம் சந்ததியா இருக்கிறோம். ஏனென்றால் இந்த சேம் சந்ததி மூலமா தான் தேவன் மகிமைப்படுகிறார். பாருங்களேன், புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, 13, 14, 15 அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் ஞானத்தையும், அவர் ஞானத்தை மட்டும் இல்ல, அவர் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறாருங்கிற சத்தியம் காண்பிக்கப்படுகிறத நம்ம எல்லாரும் நன்கு அறிவோம். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் அங்கே நீங்க பார்க்கலாம். அதாவது 12, 13, நான் தெரியாம 13 சொல்லிட்டேன். 12, 13 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுது, அவர்களும் மகா சத்தமிட்டு, இதுல 11ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். பின்னும் நான் பார்த்தபோது, அதுதான் 12ஆம் வசனம் சொல்றார், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள
பாத்திரராய் இருக்கிறான்னு சொன்னது மட்டும் இல்ல, அவருக்கு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? மகிமையை, கனத்தை, சோத்திரத்தை எல்லாத்தையும் செலுத்தினாங்க. சதா காலங்களில் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன்னு சொல்லி 13 சொல்றாரு. அப்ப பின்னும் நான் பார்த்தபோது 11ஆம் வசனத்துல எதுக்காக அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அதுக்கு முந்தின 2 வசனங்களை 9, 10 பார்க்கும்போதுதான் அவங்க ஒரு புதிய பாட்டை பாடி இருக்காங்க. அது என்ன பாட்டு? இப்ப வர்ற புது பாட்டு கிடையாது. வர்ற புது பாட்டு அர்த்தமும் விளங்காது. அப்படி சரியான அது காரியமே சத்தியத்தின் அடிப்படையில இல்லாம கூட நிறைய பாடல் வருது. அதை குறித்தல்ல, புதிய பாட்டை பாடினாங்களா. அந்த பாட்டு என்ன தெரியுமா? எங்களை தேவனுக்கென்று, பாருங்க, சகல கோத்திரத்திலிருந்து. அது எப்படி போட்டிருக்கு? 9ஆம் வசனத்துல, ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு, அதான் ரொம்ப முக்கியமானது. நீர் என்ன செய்யப்பட்டு? அடிக்கப்பட்டதுனாலதான் எங்களை தெரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு, எங்களை மீட்டுக்கொள்ள முடிஞ்சிச்சு. அப்போ நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரரிலும், ஜனங்களிலும், ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கினேன். இந்த புதிய பாட்டை பாடினதுக்கு பிறகுதான் எதை குறித்த வெளிப்பாடு வந்துச்சுன்னா, அவர் தான் ஸ்தோத்திரத்தை, மகிமையை, ஞானத்தை இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் அப்படிங்கிறத அவங்க விளங்கி கொண்டாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைங்க. நம்முடைய பலி இந்த சேம் சந்ததியில வந்து கிறிஸ்துவானவர் பிறக்கிறார். இந்த நோவாவுடைய குடும்பத்துல அதிலும் குறிப்பிட்டு சேம் சந்ததியில கர்த்தர் வந்து பிறக்கிறார். இப்ப மூத்தவனை கொண்டு வந்திருக்கலாம், யாப்பேத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதான் சொல்லியிருக்கலாம். இல்ல, ஸ்தோத்திரம் எங்கதான், யாருக்குதான் இங்க கொடுக்கப்படுதுன்னு கேட்டா, யார் மூலமா தான் அவர் மகிமைப்படுவார்? சேம் மூலமா தான், சேம் சந்ததியின் மூலமா தான். அதான் சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாமத்திலே முதல் முறை, நீங்க முதல் மட்டும் கிடையாது, முதலும் கடைசி அவர் தான். இந்த அடிப்படையில தான் அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். இதன் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அப்ப எதன் அடிப்படையில இந்த சேம் சந்ததி எதற்கு விசேஷமா நீங்கள் நானும் பார்க்கணும்? சேம் ஒரு மனுஷன் தானே. அப்ப இவனுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு? இந்த சேமுக்குள்ள இருந்து தான் கிறிஸ்து வருகிறார். இந்த சேமுடைய சந்ததியில இருந்து தான் கிறிஸ்து வருகிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் வானத்தி பூமி உண்டாக்கினவர், தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினவர், தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்து என்னும் தேவகுமாரன் உங்களை என்னையும் மீட்கும்படிக்கு மனுஷகுமாரனா இயேசு என்கிற பெயரிலே சேமுடைய வம்சாவளியிலே வந்து இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே பிறந்தா, அடிக்கப்பட்டா, நொறுக்கப்பட்டா, நம்ம எல்லாருடைய பாவங்களை, சாபங்களை சிலுவையிலே நிவர்த்தியாக்கும்படிக்கு அவர் நமக்காக அந்த கேட்டடைந்தவராய் சிலுவையிலே தொங்கினா. அதன் மூலமாகத்தான் அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவராய் அறியப்படுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சேமுடைய தேவன். தானியேல் கர்த்தரை ஸ்தோத்தரித்திருக்கிறார், தீர்க்கதரிசிகள் கர்த்தரை ஸ்தோத்தரித்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நீங்க கவனிச்சு பாருங்க. இவங்க எல்லாருமே இந்த சந்ததிக்குள்ளதான் வருவாங்க, இந்த சந்ததி தாண்டி கிடையாது. ஏன்னா இங்கதான் மாம்சத்தை அடக்கி போடக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறார். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுது, பரவாயில்ல, இது யூடியூப்ல எத்தனை பேர் கேட்டு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, சிலுவை பற்றி உபதேசத்துலதான், இந்த சேமுடைய சந்ததி வம்சா வழியில தான் அநேக மாம்சத்துக்குரியவைகளை அடக்கி போடக்கூடிய கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குமாரனுடைய பலி நம்மளை பூர்ணமாக்கல் அப்படின்னா இன்னொரு பலி நமக்கு தேவையா இருக்குன்னு அர்த்தம். அப்படி அல்ல, அது தேவ தூஷணம். குமாரனுடைய பலி இக்காலத்துக்கும் எக்காலத்துக்கும் நமக்கு பிரோஜனம் உள்ளவைகளாய் மாத்திரம் இல்ல, நம்மை பூரணப்படுத்தக்கூடியவைகளாகவும் காணப்படுகிறது. அதனாலதான் நம்ம இந்த வேத பகுதியில கவனிக்கிறோம், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். அதோட அர்த்தம் என்ன? கானானை கைகளும் பிடிச்சிட்டாங்க, கானான் மாட்டிக்கிட்டான். தகப்பன் நித்திரை தெளிந்து வெளிச்சதுக்கு பிறகு இங்க வந்து மாட்டிக்கிட்டான், பிடிச்சிட்டாங்க. இவர் தான் அப்படி செஞ்சான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இவருடைய தப்பு வெளியரங்கம் ஆயிட்டு, இவன் தண்டனைக்குரியவன். நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சத்தை அவர் சிலுவையிலே பரிகரிக்கிறார். இந்த சேமுக்குள்ள கொண்டு வர்றார் பாருங்க. அவன் இந்த சேமனை பார்க்க தேவன் ஸ்தோத்தரிக்கப்படுவார். எப்பொழுது? கானான் அடிமையா இருக்கணும். மாம்சத்துக்குரிய சிந்தை அடிமைப்படுத்தப்படணும்.
இந்த வெளிப்பாடு இல்லாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறதெல்லாம் விருதா. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, இங்க கானான் அடிமைப்பட்ட நிலைமையில இருக்கிற காட்சிய கலாத்திய சபைக்கு முதலாவது காமிச்சு கொடுத்துட்டாரு. முதலாவது கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். குமாரனுடைய மரணத்தை காமிச்சு கொடுக்கார். இதை சொல்லிதான் சொல்றாரு, அவருக்கே சதா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அவருக்கே. அவர் யாரு? இந்த சேம் சந்ததியில வந்து பிறந்தார். சேமுடைய தேவனாகிய கர்த்தராய் அறியப்பட்டிருக்கிறவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். நான் முன்கூட்டியே சொன்னது அதுதான். இந்த சந்ததிக்குள்ளதான் அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டு கொண்டே வருகிறார். வேற எந்த சந்ததிக்குள்ள இல்லை. இந்த சந்ததியினருக்குள்ளாக, இந்த சந்ததியின் மூலமா, இந்த சந்ததியில் எழுப்பப்பட்ட நியாயாதிபதிகள் மூலமாய், இந்த சந்ததியில் எழுப்பப்பட்ட ராஜாக்கள் மூலமாய், இந்த சந்ததி சேம் சந்ததியில் எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாய், ராஜாக்கள் மூலமாய், ஜனத்தின் மூலமாய் அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டு கொண்டே வருகிறார். அதனுடைய மெய்யான அர்த்தம் புதிய ஏற்பாட்டில் மிக தீர்க்கமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒட்டுமொத்த காரியம் என்ன? மாம்சத்துக்குரியவன், தண்டனைக்குரிய பழைய மனுஷன். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். நமக்குள்ளே இந்த சரீர பிரகாரம் மனுஷன் இருக்கிறான். இந்த மனுஷன் முடிவுல கத்த எங்கதான் ஒப்பு கொடுப்பார்? மண்ணுக்கு தான் ஒப்பு கொடுப்பார். அவர் நமக்கு இன்னொரு சாயல் கொடுக்கப்படுது. அப்போ நம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல பழைய மனுஷன் இருக்கிறானா, புதிய மனுஷன் இருக்கிறாரா? பழைய மனுஷன். ஆதாமுடைய ஒட்டுமொத்த பாவத்தின் வழியாய், ஆதாமுடைய பாவத்தின் வழியாய் ஆதாமுடைய ரத்தத்திலே வந்து பிறக்கிற அத்தனை சந்ததியுமே பாவிகள், பழைய மனுஷனுடைய சாயலை தரித்தவர்கள். அப்ப நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனை அவர் கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போகிறார். அதன் மூலமாக தான் அவர் சேமுடைய தேவனாக அறியப்படுகிறார். சேமுடைய தேவனாக அறியப்படுகிறார். அந்த லாசரு எழுப்பும்போது சொல்றார், அந்த மரணம் உயிர்த்தெழுதல், அடக்கம் உயிர்த்தெழுதல். அந்த வெளிச்சத்துல தான் சொல்றார், பிதாவே நம்முடைய நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் அற்புதம் நடக்கவே இல்லை. அவர் சொல்றார், நீ எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இதான் ஆதீனம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவதற்கு அவர் எவ்வளவு பாத்திரராய் இருக்கிறார் என்கிறத இதன் அடிப்படையில் தான் கர்த்தருடைய சபை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதன் அடிப்படையில் தேவன் எவ்வளவாய் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஏன் ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரராய் காணப்படவில்லை என்றால், அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியவைகள் இன்னும் அடிமைத்தனத்துக்கு உட்படல. அது இன்னும் சிங்காசனத்துல வீற்றிருக்கு. இருதயமாகிய சிங்காசனத்துல, அந்த சிம்மாசனத்துல வீற்றிருக்கிறது. அதனாலதான் அவர் ஸ்தோத்தரிக்கப்படல. நம்ம வேணா வாய்க்கு வாய் சொல்லிக்கலாம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரன்னு. எப்பொழுது ஸ்தோத்திரிக்கப்பட தெரியுமா? கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். இதனாலதான் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி பழைய மனுஷன், மாம்சத்துக்குரிய மனுஷன், பழைய மனுஷன் இந்த சேம் சந்ததியிலே அடிக்கப்பட வேண்டும். அந்த விலையேறப்பட்ட சத்தியத்தை உணர்ந்து கொள்வோம் பிரியமானவர்களே. அதுதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்துக்கு வரும்போதும் கூட, எப்படி ஆரான் ஊர்ல இருந்து, நல்லா கவனிச்சுக்கங்க, எப்படி ஆரான் ஊர்ல இருந்து ஆபிரகாம தேவன் பிரிச்சு எடுத்து கொண்டு வர, முதல்ல ஊர்ல இருக்கிறாரு, ஊர் என்கிற கல்தியுடைய பட்டணத்துல இருக்கு, அங்க இருந்து பிரிச்சு கொண்டு வந்தா கானானுக்கு நேரம் கொண்டு வர, இவன் ஆரான்ல இருந்துட்டாங்க. அப்புறம் தேராகு மரிச்சதுக்கு பிறகு ஆரான்ல இருந்து கானானுக்கு கொண்டு வந்துட்டாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தின் துவக்கத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் துவக்கத்துல பார்க்கிறோம். அப்படி பிரித்தெடுத்து கொண்டு வந்துட்டாரு. இது ஒரு வகையான பிரித்தெடுத்தல். அதுக்கப்புறமும் அநேக வருஷங்களுக்கு பிறகு, 20-30 வருஷம், 30 வருஷத்துக்கு மேல, அல்லது 30 இல்ல, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால வச்சுக்கீங்களேன், ஆரான் ஊர்ல இருந்து இன்னொரு பிரிப்பை கொண்டு வர்றார். ஆரான்ல இருந்து ஆபிரகாம் கிளம்பும் போது அவனுக்கு வயது 75. அவனுக்கு வயது 75. ஈசாக்குக்கு விவாகம் பண்ணும்போது ஆபிரகாமுக்கு வயது எத்தனை? 160. ஏன்னா மன்னிக்கவும் 140, மன்னிக்கவும் 140. ஏன்னா ஈசாக்குக்கு 40 வயது இருக்கும் போதுதான் அவனுக்கு விவாகம் நடக்கு. அப்போ 100வது வயதுல, யாருக்கும் 100வது வயதுல ஈசாக்கு பெற்றிருந்தாலும், ஈசாக்குக்கு திருமணம் ஆகும்போது ஆபிரகாம் வயது எத்தனை தான் இருக்கும்? கண்டிப்பா
140, 139, 40, 41 இதுக்குள்ளதான் இருக்கும். அப்ப இங்க ஒரு 25, அங்க ஒரு 40 கணக்கு வச்சா ஏறக்குறைய ஒரு 65 வருஷத்துக்கு பிறகு இன்னும் ஆறான்ல இருந்து இன்னும் ஒரு வேறு பிரிப்பை கொண்டு வர்றார். அதான் ரெபேக்காள். ஈசாக்குக்கு மணவாட்டி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆரம்பத்தில் தியானிச்சு இப்ப அதிகமா தியானிக்க வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு அடையாளமா ஈசாகும், மணவாட்டியாகிய சபைக்கு அடையாளமாக ரெபேக்காளும் இங்கு காண்பிக்கப்படுகிறத ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் நீங்கள் நானும் பார்க்கிறோம். அப்ப மெல்கிசேதேக்கின் முறைமையை தாண்டி அதை தொடர்ந்து வரும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன் எங்கே ஸ்தோத்தரிக்கப்படுகிறான்னு சொன்னா எலியாசர் மூலமா, அதாவது ஆபிரகாமுடைய வீட்டு வேலைக்காரர் மூலமா ஸ்தோத்தரிக்கப்படுகிறார். காரணம் என்ன? இந்த சந்ததியில ஒரு மணவாட்டி வருகிறாள். ஆசாரித்துவத்தில் அவர் ஸ்தோத்தரிக்கப்படுகிறார். அடிமைப்படுத்துகிற இடத்துல அவர், மாம்சத்துக்குரியவர்களை அடக்கி ஆளக்கூடிய இடத்துல அவர் ஸ்தோத்தரிக்கப்படுகிறார். மெல்கிசேதேக்கின் முறைமை, அதுவும் ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்கிற அந்த உன்னதமான கிறிஸ்துவனுடைய ஆசாரிய கூட்டமா இருக்கக்கூடிய இடத்துல அவர் ஸ்தோத்தரிக்கப்படுகிறார். பலியினால ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆசாரியத்துவத்துக்குள்ளாக அவர் ஸ்தோத்தரிக்கப்படுகிறார். அதனையும் தொடர்ந்து மணவாட்டியாகிய சபை மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகப்படுகிற இடத்திலையும் என்ன செய்யப்படுறார்? ஸ்தோத்தரிக்கப்படுறார். அதனாலதான் வேத பண்டிதர்களே சொல்லுவாங்க, நம்மளால கேட்டிருக்கிறேன். எப்படின்னா, முன்னாட்களில் கேட்டிருக்கிறேன், ஆதியாகமத்துல முதல் 11வது அதிகாரத்துல ஒட்டுமொத்த வேதாகமுடைய நிறைவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆதியாகமம் 11வது அதிகாரத்துக்குள்ளன்னு சொல்லுவாங்க. அதான் ஒட்டுமொத்த ஆதியாகம புஸ்தகத்துக்குள்ளேயே முழு வேதாகமத்தினுடைய வெளிப்பாடு அங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு வெளிப்பாடு நிறைந்த ஒரு புஸ்தகம் ஆதியாகமத்தின் புஸ்தகம். அதுலதான் நம்ம தொடர்ந்து பார்க்கும் அவர் எப்ப ஸ்தோத்தரிக்கப்படுறான்னு பாருங்க. அப்ப இந்த பேழையிலிருந்து வெளியே வரும்போது சேம் சந்ததியில ஸ்தோத்தரிக்கப்படுற விதத்தை இந்த 3 கோணங்கள்ல பார்த்தா அழகா இருக்கு. சேமி நிமித்தமா ஸ்தோத்தரிக்கப்படுறார், ஆபிரகாம் நிமித்தமா ஸ்தோத்தரிக்கப்படுறார், அங்க ரெபேக்காள் கிடைக்கிற மூலமா ஸ்தோத்தரிக்கப்படுறார். இந்த 3 வெளிப்பாடுகளையும் பார்க்கும்போது மாம்சத்தின் கிரியைகள் அடக்கி ஆளப்படுகிற இடத்துல பிரதான ஆசாரியராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஊழியம் செய்யக்கூடிய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் எழுப்பப்படுகிறோமே, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான அந்த ஆசாரித்துவத்தில் அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார், ஸ்தோத்தரிக்கப்படுகிறார். மணவாட்டியாகிய சபை கண்டடையப்படுகிறது. பாருங்க, கண்டுகொண்ட உடனே என்ன சொன்னார் தெரியுமா? தேவனை ஸ்தோத்தரிச்சாரா இல்லையா? மணவாட்டியாகிய சபை கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு எதுக்கெல்லாம் ஸ்தோத்திரமோ தெரியல, நான் குற்றப்படுத்த நினைக்காதீங்க. நம்முடைய ஸ்தோத்திரம் அர்த்தமுள்ளதா இருக்கட்டும். எதுக்கு ஸ்தோத்திரிக்கணும் தெரியுமா? 5 வருஷமா நான் கோவப்படுறவனா இருந்தேன். இந்த கானான அவர் என்ன செஞ்சிட்டாரு? கானான காணாமலே போக பண்ணிட்டாரு. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சாட்சி இருக்க மாட்டேங்குது. கர்த்தர் வீடு தந்தார், கார் தந்தார், வேலை தந்தார்னு சொல்லி அழிந்து போகிற வஸ்துக்களை தான் சொல்றாங்க. இந்த உலகத்தார் எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் எவ்வளவு அதிகமா வாழ்றாங்க. நம்முடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து அவங்களுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு அதிகம். அதுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். எதுக்காக? நம்ம விளையேறப்பட்ட சத்தியங்களை கவனிங்க. என்னுடைய மாம்சமான வாழ்க்கைய அவர் நாசமாக்கிட்டார். சிலுவை மரத்துல நாசமாக்கிட்டார். மாம்சமான வாழ்க்கைய அவர் நாசமாக்கினால சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு மகத்துவம் பாருங்க பிரியமானவர்களே. இதை அறியணும். கர்த்தருடைய சபை இதை அறியணும். சும்மா இஷ்டத்துக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லக்கூடாது. கடந்த முறை கூட தியானிச்சோம். அல்லேலூயாங்கிற வார்த்தையை முதல் முறை புதிய ஏற்பாட்டில் சொல்றேன், பழைய ஏற்பாடு சொல்லல. புதிய ஏற்பாட்டில் முதல் முறை அல்லேலூயாங்கிற பதம் எங்க தான் வருது? வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துல தான் வருது. 4-5 இடத்துல அப்படி 4-5 நேரம் வரும். அது 19வது அதிகாரத்துல தான் வருது. அப்ப அதுக்கு முன்னால என்ன நடக்குன்னு கவனிச்சீங்கன்னா, வெளிப்படுத்தல் 17 மற்றும் 18வது அதிகாரத்துல ஒட்டுமொத்த மாம்சமும் ஒட்டுமொத்த உலகமும் சீர்குலைந்து போகிறது. உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய செல்வ செருக்கு, செல்வ சம்பத்து, எல்லா விதமான ஆடம்பர வாழ்க்கைகள், எல்லா விதமான உலக செழிப்புகள் மாண்டு போகிறத, சரிந்து விழுந்து போகிறத, இனி எடுத்து கட்டவே முடியாதுங்கிற இடத்துல காண்பித்து கொடுக்கப்படுற இடத்துலதான் அல்லேலூயா அப்படிங்கிற சத்தத்தை பரலோகத்துல கேட்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம் பிரியமானவர்கள. இங்கேயும் அதுதானே. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? கானான நம்ம அடக்கி ஆள்வான். இதுக்குதான் சேமுடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லணும்.
உதாரணத்துக்கு செல்வகுமார் இப்படி சொல்லணும்ல, செய்ய முடியும் சொன்ன மாதிரி செல்வகுமாருடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாம்சமும் உலகமும் அவனுக்கு அடிமையா இருக்கும் அப்படி சொல்லுகிற இடத்துல வாழணும் பிரியமானவர்களே. அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சும்மா வெறுமையா ஓடிடக்கூடாது. எல்லாத்துக்கும் வசனம் தானே. வசனத்தை இல்லாம எதுவும் உங்கள்கிட்ட பேசல. எல்லா வசனம், வசனங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்க. இயேசுவானவர் காட்டி கொடுக்கப்படுற அந்த ராத்திரியில அவர் அப்பத்தை எடுக்கிறார். எடுத்து அழகா போட்டிருக்கு சுவிசேஷ வாக்கியத்திலும் சரி, நிருபம் 1 கொரிந்தியர் 11 கூட போட்டிருக்கு. 23, 24 பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தான் சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப என்ன, எதுக்காக ஸ்தோத்திரம் பண்றார், எந்த இடத்துல அது ஸ்தோத்திரம் பண்றார்? அப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப அப்பங்கிற இடத்துல யாரப்ப எதை வைக்கணும்? கிறிஸ்துவனுடைய சரீரம். அப்படி ரத்தத்துக்கு அடையாளமா என்ன இருக்கு? பாத்திரம் இருக்கு. அப்ப இந்த 2 இடத்துலதான் அவர் ஸ்தோத்திரத்தை வைக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, அந்த பாத்திரமும் இந்த அப்பமும் அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் எதை வெளிப்படுத்து அப்படின்னா, என்னுடைய ஒட்டுமொத்த மாம்ச வாழ்க்கையும் தொலைத்து கட்டக்கூடிய, மாண்டு போக செய்யக்கூடிய அம்சங்கள் எதுக்குள்ளதான் இருக்கு தெரியுமா? இந்த அப்பத்திலையும், சத்தமா சொல்லுங்க, இந்த பாத்திரத்துல தான் இருக்கு, வேற இதுல இல்லை. இதான் அவர் பலியாகிற விதம் இதுலதான் இருக்கு. அதனாலதான் அதை எடுத்துட்டு அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். அடிமைப்படுத்தப்படுகிறது மாம்சத்துக்குரிய வாழ்க்கை. அவனுக்குள்ள அந்த காமுக்குள்ள, அந்த காமின் சந்ததிக்குள்ளாக இந்த மாம்சமும் உலகமும் இருந்துச்சு. அதனால அவனுக்குள்ள ஒரு மாம்ச சிந்தை. அது மட்டும் இல்ல, இது வெளி உலகத்துக்கு கொண்டு போறான், இது மற்றவங்களுக்கு இதை சரியப்படுத்தின்னு கொண்டு போறான். அப்போ இது எல்லாத்தையும் நாம் பார்க்கும்போது மாம்சமும் உலகமும் மாண்டு போகிற இடத்துல. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் சொல்லி ஆவியின்படி பிறப்பையும் மாம்சத்தின்படியான பிறப்பையும் 2ஐயும் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். ஏன்னா இதனாலதான் தேவன் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஏன்னா இங்க சேமுடைய காரியத்திலும் பார்க்கிறோம், சேம் வேற காம் வேற. சேம் ஆவிக்குரிய லட்சணத்துக்கு அடையாளமா இருக்கிறான். அதனாலதான் சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காம் இங்கே மாம்சத்துக்கு அடையாளமா இருக்கிறான். அதனால அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டிருக்கிறது, அடிமைப்பட்டிருப்பான். அடிமைத்தனமே இவனை வச்சுதான் இங்க காண்பிக்கப்படுது. பைபிள்லயே, ஒட்டுமொத்த பைபிள்லயே முதல் முறை அடிமைப்பட்டிருப்பான், அடிமை அப்படிங்கிற வார்த்தை இங்கதான் பயன்படுத்தப்படுகிறது. விசேஷமா ஆதியாகமம் 9:25. நம்ம ஏறக்குறைய ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள தான் சத்தியத்தை கேட்டிருக்கோம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இருக்க இடத்தில் அப்படி நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நிறைவு செய்வோமா? ஆண்டவர்ட்ட வாஞ்சையை கேட்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டுமே ஆண்டவரே. ஏனோ தானன்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடக்கூடாதப்பா. என் தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டும். அவருக்கு எதுலதான் ஸ்தோத்திரம் உண்டாகும்? அவர் எப்பொழுதுதான் நான் ஸ்தோத்திரிக்க முடியும்? அவர் எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில மகிமைப்படுவார்? மாம்சம் மேலோங்கி நிற்கும் போது அல்ல, நான் கோபக்காரனா, பெருமை உள்ளவனாய் இருக்கும் போது அல்ல, நான் பொய் பேசுகிறவளாய் இருக்கும் போது அல்ல, அல்லது நான் பணாசை பொருளாசை நிறைந்தவனாய் இருக்கும் போது அல்ல. அவை எல்லாம் களைந்து போடப்படும் போது பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்ட, ஒட்டுமொத்தமா சொல்லிட்ட, ஏன் காணன் அவனுக்கு அடிமையா இருப்பான்னு சொன்னார் தெரியுமா? சந்ததி சந்ததியா இந்த மாம்சம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆதாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். அதுக்காக தான் அந்த காணனை குறித்து சொன்னான். காமடிமையா இருப்பான்னு சொல்லிருக்கலாம். இல்ல, அது ஒரு மனிதனோடு போகிறது அல்ல. இது மாம்சீக கிரியைகளானது தலைமுறையாய் வந்து கொண்டிருக்கிறது. சந்ததி அது உருவெடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. அது குமாரனுடைய மரணத்திலே மாண்டு போகிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர் தெழுதலிலே அவைகள் ஒன்றுமில்லாமல் செயலற்று போகிறது. ஆகையினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால் தான் பிரியமானவர்களே, குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்பட்டாருங்கிற இந்த செய்தி ஜனத்திற்கு முதல் முறையா அவர் பிறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி காண்பிக்கப்படும் போது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று அங்கே தேவதூதர் சேனை திரள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். நாம் அப்படியாய் பார்க்கிறோம். தேவன் நோக்கி பார்ப்போமா?
நம்மோடு பிரத்யட்சமாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, இன்னும் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து மாம்சத்தின்படி நடக்கிற காமின் சந்ததி போல் இருப்போமே ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவது எப்படி? சும்மா சும்மா சொல்றது இல்ல, சோத்திரம் சொல்றது, சோத்திரம் 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 சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. சோத்திரம் 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 சோத்திரம். அது இல்ல பிரியமானவர்களே, செய்யமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதல் முறை கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்பட்ட விதத்தை தேவன் காமிச்சு கொடுக்கும்போது ஒரு மனுஷன் அடையாளப்படுத்தி அந்த மனுஷனுடைய ஸ்தானத்தை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். என்ன அர்த்தம்? இதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? சேம் கானானுக்கு எஜமானா இருப்பான். அதான் உண்மையான அர்த்தம். சேம் காமுக்கு அல்லது கானானுக்கு எஜமானா இருப்பான். அதனாலதான் தேவன் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். மாம்சம் அடக்கி ஆளப்படுகிறதுக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அடக்கத்தையும் அப்படி உயிர்த்தெழுதலையும் பற்றுகிற விசுவாசத்திலே ஜீவிக்கிறோமா? இல்லாவிட்டால், அப்படி ஜீவிக்காவிட்டால் செல்வகுமாருடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகாது. நான் அப்படி ஜீவிப்பேன், ஆனால் செல்வகுமாருடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை முழுவதும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த பேழையின் அனுபவத்தை பெற்றிருந்த இந்த சேமை எஜமானாய் மாற்றுகிறீர். மாம்சத்துக்குரிய சந்ததிக்கு எஜமானாய் மாற்றுகிறீர். இதன் மூலமா உம்முடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுகிறது. சந்ததி சந்ததியாய் ஸ்தோத்திரிக்கப்படுகிறது. இந்த சேமின் சந்ததி மூலமாய். அது ஆபிரகாம்கிட்ட பார்க்கிறோம், ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், யாக்கோபு, மோசே, யோசுவா, இன்னும் பல பரிசுத்தவான்கள், யோசபாத், தாவீது, தானியேல், இன்னும் பல தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஆமாண்டவரே, என்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட மாம்சத்தன்மை கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாமை நீர் சிலுவைக்கு கொண்டு போனீரே, அடிமைப்படுத்துவதற்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எஜமானாய் வைக்க விரும்புறீங்களே, எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்களே, சேமின் சந்ததிக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்களே, மூத்தவன் இளையவனை சேவிப்பான், அடிமைப்பட்டு இருப்பார்கள். நன்றி ஆண்டவரே. இதான் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையில நீ வெளிப்படுத்தி காண்பிக்கிற விசேஷமாக நாங்கள் ரோமர் 9வது அதிகாரம் 9, 10, 11 மற்றும் 12 ஆகிய 4 வசனங்களை பார்க்கிறோமே. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறதே. நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக, நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நிவாச கூட்டத்தை கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக ஸ்தோத்திரம். மாலையில நடக்கிற சத்திய போதனை உயிர்மீச்சு கூட்டத்தை உங்க விலையேறப்பெற்ற கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம்பா. ஆண்டவரே, எங்களை கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பா. உங்க நாம மகிமைக்கண்டு எங்களை கொண்டு செய்யுங்க ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துங்க. எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கத்து தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எக்காரணத்தை கொண்டு, சின்ன கூட்டமா இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் இந்த விலையேறப்பெற்ற சத்தியங்களின் வெளிச்சத்தை விட்டு இந்த உயர்தரமான உன்னதமான தேவனுடைய சத்தியங்களை விட்டு நாங்கள் வலது இடதுபுறம் சாய்ந்து போகாமல், சற்றாகிலும் அடி பெறலாமல் உறுதியாய் அவைகளை காத்துக்கொண்டு உமக்குள்ளாக ஸ்திரப்பட்டு இருக்க கர்த்தருக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. நாங்களும் ஆண்டவரை வாழ வேண்டிய சத்தியங்களை எங்களை வெளிப்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, எஜமானாய் அன்று மாம்சத்துக்குரிய கிரியைகளை அடக்கி ஆளக்கூடிய எஜமானாய் எங்களை வைத்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை பலன் தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.